நியூஸ் 7 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் எஸ் ராதாகிருஷ்ணன். நான் ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு 47 வயசில் விஆர்எஸ் எடுத்துகிட்டு நான் ப்ரைவேட்டாக கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னோடய மற்ற மாடி அப்படியே யூஸ் இல்லாமல் இருக்க, இங்கே கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலாம் நினச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அது சக்ஸஸாக வந்ததுனால நிறைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்து, அதை ப்ரெஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி அதுக்கு நிறைய கவரேஜ் கொடுத்ததுனால அது சரியாக பண்ணி ஆவணம்னு நினச்சிட்டு நிறைய தொட்டியெல்லாம் வாங்கி வச்சு கொண்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் இது பெங்களூரில் ஒரு எக்ஸிபிஷனில் போகும்போது அங்கே ட்ரஃப் சோயில்லெஸ் ஃபார்மிங் சொல்லிட்டு அவர் காமிச்சு கொண்டு இருந்தது. ட்ரஃப் இது மொட்டை மாடியில் வைக்கும்போது மண் தேவையில்லை, வெயிட் கம்மி பண்ண முடியும். இது பஞ்சு, இது கோகனட் ஃபைபர் பவுடர், அதில் சாணி, வெர்மி கம்போஸ்ட்டு, எள்ளுப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா செடி நல்லா வரும். வெயிட் கம்மியாக இருக்கும். நிறைய தண்ணி எப்போதும் அது ஈரனாக இருக்கும். தண்ணி யூஸ் கம்மியாக இருக்கும். செடியும் நல்லா உஷாராக வரும். நான் பார்த்ததுனால அது ட்ரை பண்ணியது பெரிய சக்ஸஸாக வந்திருக்கு. இப்போது என்னோடய வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்குது. 5 மெம்பர்ஸுக்கும் எவ்வளோ தேவைப்படும், அதிலும் ஜாஸ்தியாக காய்கறி வந்துகொண்டே இருக்குது. அதனால் என்னுடைய ஆஃபீஸில் ஸ்டாஃபு, பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இதை ஃப்ரீயாக கொடுத்துக்கொண்டே இருக்கேன். இந்த சென்னை வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கிச்சன் கார்டன் சிட்டி ஆகணும்னு ஆசை. ஒரு மாடல் சிட்டி. இப்போ பெங்களூருக்கு இது கார்டன் சிட்டின்னு பேர் இருக்கு. அது மாதிரி சென்னை ஒரு கிச்சன் கார்டன் சிட்டின்னுள்ள பேர் சம்பாதிச்சதான் டோக்கியோவிலும் வாஷிங்டனிலும் நியூயார்க்கிலும் இருக்குன்னு எல்லா ஆளுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். அவருக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு சிட்டி, நிறைய காய்கறி வைக்கணும், ஒரு சிட்டி ஆகணும்னு ஆசை வரும். அதனால் இது சாப்பாடுக்குள்ள கம்மி எவ்வளோ இருக்குது இப்போது. நல்ல சாப்பாடு ஒரு இயற்கை முறையில் பண்ணி நல்ல இந்த ஃபுட் ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஆசை வரணும். அதுக்காக சென்னை வேர்ல்டுக்கு ஒரு லீடர் ஆகணும், மாடல் ஆகணும்னு ஆசையில் இப்போது இது பண்ணிக்கொண்டிருக்கு. அது நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியானம் 3 மணிக்கு படிக்கணும் என்ன ஆசை இருக்குன்னு ஆட்கள்லாம் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். பொருள் என்னெல்லாம் வேணும்னா அது வாங்கிட்டு போகலாம். கம்மியாக விலைக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கு. இப்போது நிறைய ஒரு 25-30 வெரைட்டி வெஜிடபிள்ஸ், காய்கறி இங்கே வச்சுருக்கேன். இது பூசணிக்காய், பரங்கிக்காய், வெண்டைக்காய், பாவைக்காய், படவலங்காய், இது சொரைக்காய் எல்லாம் நல்லா வந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து கொண்டே இருக்குது. சாத்துக்குடி, இது எலும்பிச்சம்பழம் எல்லாம் நல்லா வந்து கொண்டே இருக்குது. இது ஜாஸ்தியாக வரல, ஒரு மரத்தில் வருந்த மாதிரி வராது. ட்ரம்மில் வச்சோன்னா நமக்கு நிறைய சந்தோஷம் வரும். இதை நம்ம டெரஸில் இதே மாதிரி இது வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டே இருக்குன்னுள்ளது நிறைய சந்தோஷம் தெரிந்த வார்த்தை தான். சோயில்லெஸ் ஃபார்மிங் சொன்னேன்னா, மண் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண முடியும், அது ஒரு பெரிய விஷயம். அதில் ட்ரஃபில் போடும்போது நம்மளை க்ரோ பேக்கில் வைக்கிற மாதிரி, தொட்டியில் வைக்கிற மாதிரி கிடையாது. இது செடிக்கு வேறு நீளமாக ஓடுறதுக்கு, தண்ணி நிறைய எப்போதும் கிடைக்கிறதுக்கு, தண்ணி கம்மியாக இது நமக்கு போடுறதுக்கு, பில்டிங்க்கு கம்மியாக வெயிட் வர்றதுக்கு, பில்டிங்கு கூலிங் வர்றதுக்கு இதெல்லாம் இது உதவும். அதனால் சோயில்லெஸ் ஃபார்மிங் இப்போ ஈஸியாக இருக்கும். அது இஸ்ரேலி மெத்தடு. இது ட்ரஃபில் போட்டிருந்தது இஸ்ரேலில் ஃபஸ்ட்டில் டெவலப் பண்ணிதாங்க. இது ஃபெர்டைல் சோயில் கிடையாது, தண்ணி கம்மியாக இருக்குது, வேலைக்கு ஆள் இல்லை. இது போட்டோம்னா இதில் புல் வராது, வேலையும் கம்மியாக இருக்கும். இது பெரிய ஓப்பன் லேண்டிலும் இதே மாதிரி போடலாம், நீளமாக போடலாம். டெரஸில் இது நெட்டெல்லாம் போட்டோம்னா 2-3 லெவலில் பண்ணலாம். கீழே கீரை எல்லாம் வைக்கலாம், மேலே படவெல்லாம், பாவலை, பூசணிக்காய் எல்லாம் மேலே போகும். அதே மாதிரி ஃபுல் டபுள் யூஸ் ஆஃப் தி ஸ்பேஸ், டெரஸின் மேலே உள்ள டபுள் யூஸை பண்ண முடியும். அதனால் எல்லாரும் சொந்தமாக காய்கறி, பழங்கள், செடி வச்சுட்டு கடையில் போகாமல் சொந்தமாக இயற்கை முறையில் சாப்பிட்டோன்னா நோய் வராது. பாடியில் டாக்ஸிக் எலமெண்ட்ஸு கம்மியாகிடும், டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இயற்கை முறையில் உள்ள காய்கறி, ஃப்ரூட்ஸுக்கு 60% டேஸ்ட்டு ஏறிடும். ஃபுட்டை ஜாஸ்தியாக என்ஜாய் பண்ண முடியும், நோயும் வராது இருக்கும். அது மட்டும் இல்லை, வயசாயவருக்கு என்ன பண்ண முடியும், வெளியில் போய் வேலை பண்ண முடியாது, சொந்தம் வீட்டில் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம். பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு தெரியாது வெண்டைக்காய் ஏது செடியில் வரும், தக்காளி ஏது செடியில் வரும்னு அவருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சாகணும். திருக்குறளில் சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம்
இந்த தொழுதுண்டு பின் செல்பவர் என்ன அர்த்தம்? ஒன்லி ஃபார்மிங் பண்ணுற ஆள் மட்டும், விவசாயம் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்க, பாக்கி எல்லாரும் ஐயா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க சொல்லிட்டு பின்னாலே போகும். டாக்டர் ஆயாலும் சரி, இன்ஜினியர் ஆயாலும் சரி, பைலட் ஆயாலும் சரி, அவரெல்லாம் பெரிய வேலை பண்ணணும், சரி கரெக்டு தான், சமூகத்துக்கு அது தேவை. என்னாலும் 3 வாட்டி 4 வாட்டி சாப்பிட்றது தான் அது விவசாயம் பண்ண ஆளுக்கு மட்டும் கொடுக்க முடியும். அதனாலே பசங்களெல்லாம் இருக்கை முறையில் உள்ள விவசாயம் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். ஸ்கூலில் போய் கேட்டோன்னா நீ யார் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு சொன்னால் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லும். விவசாயி ஆகணும்னு சொல்லுன்னா அது பசங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இருக்கக்கூடாது. விவசாயம் தான் முக்கியம், அதுதான் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் ப்ரொஃபஷன். அது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கும் இது நிறைய உதவும்.